வணக்கம். நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லையா? சில சமயம் அது நியாயமா இருக்கும், சில சமயம் தேவையில்லாம கூட வரும். ஆனா இந்த கோபம்ங்கிற உணர்வை நாம உண்மையிலே சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? வாங்க இன்னைக்கு கோபத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. கோபம் ஒரு அழகான உணர்ச்சின்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது கோபத்த போய் அழகான்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அந்த கோபத்த நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு சரியான அளவுல பயன்படுத்த கத்துக்கிட்டா அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அதனால தான் கோவத்துக்கு ரெண்டு முகம் இருக்குன்னு சொல்றோம். ஒரு பக்கம் அது நல்லது செய்யும், இன்னொரு பக்கம் நம்மளே அழிச்சிடும். இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கோபத்தை ஜெயிக்கிறதுக்கான முதல் படியில நாம ஏறிட்டோம்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நியாயமான கோவம். ஒரு அநியாயம் நடக்கும்போது நமக்கு வர்ற கோவம் இருக்கு இல்லையா? அது நம்ம உரிமையை கேட்க வைக்கும், நம்ம தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். ஆனா இன்னொரு பக்கம் அதே கோவம் கண்ட்ரோல மீறி போச்சுன்னா அது நம்ம ஹெல்த், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், மன நிம்மதின்னு எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிடும். பாத்தீங்களா, ஒரே உணர்வு தான், ஆனா அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்கிறத பொறுத்து அதோட விளைவு தலைகீழா மாறுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்ல கவனிங்க. நிறைய நேரத்துல கோபம்ங்கிறது ஒரு முகமூடி மாதிரி தான். அந்த முகமூடிக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான உணர்வு பயம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஆஃபீஸ்ல தேவையில்லாம கத்துறாருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு வேலை போயிடுமோன்ற பயமா இருக்கலாம். அதனால இனிமே உங்களுக்கு கோபம் வந்தா ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் நிஜமாவே கோவப்படுறேனா இல்ல எதுக்கோ பயப்படுறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கோவம் வந்தா அத 4 பொருள உடைச்சு வெளிக்காட்டிட்டா சரியாயிரும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காகவே வெளிநாடுகள்ல ஆங்கர் ரூம்ஸ்லாம் கூட இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பொருட்களை உடைக்கும் போது கோபம் குறையறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாகுதான். அதாவது எரியற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற கதை தான் அது. சரி, இந்த கோபம் நம்ம மனச மட்டும் பாதிக்கிறது இல்ல, அது நம்ம உடம்பையும் நேரடியா தாக்குது. அது என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க அடிக்கடி கோபப்படும்போது உங்க ஹார்ட் பீட் அதிகமாகும், பிளட் பிரஷர் எகுரும், உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் இறுக்கமாகி தலைவலி, மைக்ரேன் தலைவலி கூட வரும். இதுவே தொடர்கதையா ஆச்சுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் கூட ரொம்பவே அதிகமாகுது. சிம்பிளா சொன்னா கோவம் நம்ம உடம்புக்கு நாமளே கொடுக்கிற பனிஷ்மெண்ட் மாதிரி தான். 10 மடங்கு. இந்த நம்பர் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக்கலாம். ஏல் யூனிவர்சிட்டியில செஞ்ச ஒரு ஆய்வின்படி, நாம ரொம்ப தீவிரமா கோபப்படும்போது அரித்மியா, அதாவது இதயம் தாறுமாறா துடிக்கிறதுக்கான அபாயம் 10 மடங்கு அதிகமாகுதாம். இது ஒன்னே போதும் கோபத்தை நாம எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்க. ஐயோ, இவ்வளவு ஆபத்தான பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்ம ஈஸியா நிர்வகிக்க முடியும். அதுக்கான வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல மன ரீதியா கோபத்தை எப்படி கையாள்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் இருக்கு. 1, எது உங்களை கோபப்படுத்துது அந்த ட்ரிகரை கண்டுபிடிங்க. 2, கோபம் வர்ற மாதிரி தெரிஞ்சா உடனே அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் தள்ளி போயிடுங்க. 3, உங்க கோபத்தை ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்துங்க. ஆனா 4வதா அதே சமயம் கோபத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்காதீங்க. அது இன்னும் ஆபத்து. அதுக்கு பதிலா உங்க ஏமாற்றத்தை அமைதியா எடுத்து சொல்றதுதான் பெஸ்ட் வழி. இத ஒரு கோல்டன் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. கோபமா இருக்கும்போது நம்ம வாய் ஒரு லோட் பண்ணின துப்பாக்கி மாதிரி. வார்த்தைகள் தோட்டாவை விட மோசமா காயப்படுத்தும். அதனால அந்த சூடான நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டா அப்புறமா பல நாள் வருத்தப்படுறத நம்ம சுலபமா தவிர்க்கலாம். ஓகே, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் பார்த்தாச்சு. ஆனா நம்ம மனசும் உடம்பும் ஒன்னோட ஒன்னு கனெக்டட் இல்லையா? சோ உடம்பு மூலமாவும் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தலாம். கோபம் வரும்போது நம்ம உடம்புல உருவாகிற அந்த அதிகப்படியான சக்தியை பாசிட்டிவா வெளியேத்துறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் தான். முதல்ல ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டாலே மனசு உடனே கூலாயிடும். 2வது, வேகமா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க. உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். இல்லனா ஸ்கிப்பிங், பாக்ஸிங் மாதிரி ஏதாவது செஞ்சா அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். கடைசியா சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் செஞ்சா இறுக்கமா இருக்கிற தசைகள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு சர்ப்ரைஸ் டிப். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்க? ஆமாங்க. ஆரஞ்சு மாதிரி வைட்டமின் சி இருக்கிற பழங்கள், பொட்டாசியம் நிறைஞ்ச வாழைப்பழம், அப்புறம் பால், இதெல்லாம் நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம மூட ஸ்டேபிளா வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுவரைக்கும் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம். ஆனா அதை கட்டுப்படுத்துறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. அந்த கோபத்திலிருந்து வர பவர்ஃபுல் எனர்ஜியை எப்படி பாசிட்டிவா நமக்கு பயனுள்ளதா மாத்துறதுன்னு பார்க்கலாம். பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க தோல்வியால வர்ற கோவத்தை அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வெறியா மாத்துறாங்க. ராணுவ வீரர்கள் அந்த கோவத்தை தங்களையும் நாட்டையும் காப்பாத்துறதுக்கான ஒரு சக்தியா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நமக்கு வர்ற கோவத்தை நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு எரிபொருளா மாத்திக்க முடியும். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தோட மொத்த அர்த்தமும் இந்த ஒரு வரியில இருக்கு. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான்.
கோபம் உங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்க விட போறீங்களா இல்ல நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இப்போ கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க கோவத்தை ஒரு தடையா நினைக்காம உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு படிக்கட்டா எப்படி மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.